ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து ஓடுங்க, வெற்றிகரமாக ஓடுங்க, மேல் நோக்கி ஓடுங்க. உங்கள் வாழ்க்கை ஓட்டம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஃபாதர் பெர்க்மன் சொல்லும்போது சொல்கிறாங்களே, வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு, மறவாதேங்கிற ஒரு வார்த்தையை அன்பு தகப்பன் ஃபாதர் பெர்க்மன் பதிவு செய்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னேறி ஓடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. பூமிக்குரியவை அல்ல, மேலானது நாடுகள். அநேகருடைய ஓட்டம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், பூமிக்குறையில் நாடுறாங்க. நம்ம அப்படி அல்ல, மேலான சிந்தையோடு ஓடணும். விமானங்கள் இந்தியாவுக்குள் பறக்கிற டொமஸ்டிக் விமானங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அயல்நாடு பறக்கிற இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, ஓடுதளங்கள் உண்டு, ரன்வே. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால் தூரம் வேகமாக விமானம் வந்த பிற்பாடு தவறான முடிவை விமானி எடுக்க முடியாது. கட்டாயம் மேல் பறந்தாக வேண்டும். இல்லை எனக்கு அசௌகரியம் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தை ஓடுதளத்தில் அவ்வளோ ஸ்பீடாக ஓடின பிறகு தடுக்க நினைத்தால் பெரிய விபத்து ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக மேலே தூக்கி தான் ஆகணும். ஓடுதளத்தில் வந்த பிறகு நான் நூற்றுக்கணக்கான முறை, பல 100 முறை விமானத்தில் பயணித்திருக்கிறேன். அதனால் நல்லா தெரியும். கரெக்டாக ரன்வேல வந்த உடனே ஸ்பீடாக வந்து அந்த கரெக்டான அந்த டேக்கப் மிக முக்கியமான நேரம் மேலே பறந்துடும். ஏரில் செலுத்த அந்த நேரம் அவருக்கு தெரியும், நான் என் ஓட்டம் இந்த தரையை விட்டு மேலே போகும்போது கண்டிப்பாக மேலே செலுத்தினா தான் ஆசீர்வாதம். நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போகிறோம். இங்கே சிந்தையோடு ஓடணும். இந்த பூமியிலே வாழ்ந்து பூமியிலே முடிந்து போகிற மிருகங்களைப் போல இல்லை. கனம்புரிந்த மனுஷனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். தோத்திரம் விந்த தங்கணும், விதி முடிஞ்சோன்னு சாகணும், சேர்த்தோன்னு தெக்கியோ வடக்கையோ அப்படின்னு வாழ்கிற ஏனோ தானே வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆமாம், என் ஓட்டம் குறிப்பிட்ட, நான் ஓட்டு பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். குறிப்பிட்ட காலம் வரும்போது நம்ம மேல் நோக்கி ஒன்று ஆவி தன்னை தெய்வனிடத்துக்கு போகும், நான் மறித்தேன் என்று, அல்லது இயேசு வருவாரனால் நான் மத்திய ஆயுதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து பாருங்க, ஆபிரகாமோடு இருந்தார். அப்படி இருந்திருக்கணும். ஆனால் அதை விட்டு பிறந்து சோதம் போயிட்டார். ஆனாலும் நேசித்த கர்த்தர் தேவதூதனை அனுப்பினார். வெளியில் போக மனசு இல்லை. ஆனால் இழுத்து கொண்டு வெளியே விட்டாங்க. உலகம் அழிவுக்குரியது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்த நாளில் சந்தோஷமா வாழுங்க. ஓட்டம் வெற்றிகரமாக முடியட்டும். ஆமென். பூமிக்குரியது அல்ல, மேலானது நாடுங்கள். பரலோக ராஜ்யம். இயேசுநாதருடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போஸ்தலருடைய பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, முடிவில் அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பீங்க. இயேசு அந்த கிருபைகளை தருவார். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஓட்டம் தடைபடாதபடி கிறிஸ்துவுக்காக தொடர்ந்து ஓட கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.